ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் என்ன டிப்ஸ் சொல்ல போறேன்னா, இப்போ 10th 12th பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வருது பார்த்தீங்களா? அப்போ நிறைய நேரம் மொபைல் டேப் பார்க்குறப்பன்னா அவங்களுக்கு கண் வந்து ஒரு எரிச்சலா இருக்கு, ரொம்ப உறுத்தலா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், கேளுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஷ் கிட். இதை வந்து நீங்க வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம். 30 rupees தான் ஐ வாஷ் கிட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு கண் எரிச்சல் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஐ வாஷ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி, சரியா, டஸ்ட் எதுவும் இல்லை, நல்ல தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இதில் எப்படி ஊற்றணும் பார்த்துக்கோங்க. இப்படி ஊற்றியாச்சா? ஊற்றிட்டு நம்ம அந்த கண்ணை அதுக்குள்ளாடி விடணும். விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணணும். கண்ணை உள்ளுக்கு விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. கண்ணை கறக்குங்க. அது மாதிரி கண்ணை அடைச்சடைச்சு துறைங்க. சரியா? கண்ணை அடைச்சடைச்சு துறைங்க. கண்ணை அங்கே இங்கே நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. இப்படியும் வைக்கலாம். இதை விட என்னன்னா, நம்ம இப்படி வச்சோன்னு வச்சுங்களேன், இப்படி வச்சு கண்ணை நல்லா கறக்கலாம். இப்படி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கண்ணில் டஸ்ட் இருந்தாலும் சரி, கண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது வைக்கிறதுனால. இது இப்போ ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற பசங்க எக்ஸாம் டைம் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நிறைய நேரம் மொபைலில் டேபில் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் டஸ்ட்டு எது இருந்தாலும் உள்ளுக்கு இதில் வந்துடும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பொண்ணு ரொம்ப நாள் அம்மா எனக்கு வந்து ரீடிங் கிளாஸ் எதாவது வாங்கித்தாங்க, எனக்கு அவளுக்கு கொஞ்சம் நேரம் படிச்சிருந்தாலும் எனக்கு கண் எரிச்சலாக இருக்குது, ரீடிங் கிளாஸ் வாங்கித்தாங்க அப்படி கேட்டுகிட்டே இருந்தா. அப்போ அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ரீடிங் கிளாஸ் வாங்குறதுன்னு வாங்கவே இல்லை. நான் ஒன்று வாங்கி கொடுத்தா உடைச்சிட்டேன். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தேன், ஐ வாஷ் கிட் ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு. இது வாங்கி ஒரு 1 week இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்கிட்டு வந்து என் பொண்ணுகிட்ட கொடுத்து சொன்னேன். இதை நான் இப்போ வச்சு காட்டினல, அதே மாதிரி அவள்கிட்ட சொன்னேன் இப்படி பண்ணு அப்படின்னு. அவள் வச்சு பார்த்தாங்க. வச்சு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணான். இப்போ அந்த கண் எரிச்சலும் அவளுக்கு கிடையாது. படிச்சுட்டு சொல்லி, அம்மா எனக்கு கண்ணு ரொம்ப உறுத்தலாக இருக்குமா, ரொம்ப இருக்குது. ஆனால் இது யூஸ் பண்ண போகிறோம் அவளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, நான் எப்பவும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தந்தோம்னா நம்ம 4 பேர்த்து யூஸ் ஆகணும்னு சொல்லி தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பசங்க படிக்கிறாங்கன்னா, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்க, 30 ரூபா எந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலும் கிடைக்கும். ஐ வாஷ் கிட்டுன்னு கேளுங்க. வாங்கி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்மளே ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோம்ல, நம்மளுக்கும் இது யூஸ் ஆகுங்க. வீக்லி 1 time ஆகுது நம்ம கொஞ்சம் அதை கண்ணை இப்படி விட்டு அது நல்ல தண்ணி எடுத்துருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே, என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.